குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் காரை உரசியதாக அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கிய வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவான்மியூரிலிருந்து கூடுவாஞ்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை ஓட்டுநர் இருச்சப்பன் மற்றும் நடத்துனர் அசோக்குமார் ஆகியோர் குரோம்பேட்டை அருகே பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த ஸ்கார்பியோ காரின் மீது உரசியதாக தெரிகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அரசு பேருந்தை வழிமறித்து காரில் இருந்து இறங்கி 4 பேர் தாங்கள் வழக்கறிஞர்கள் என்று கூறி பேருந்துக்குள்ளிருந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து காரில் தப்பி சென்றதாக கூறப்படுகின்றது. இதனால் நடத்துனருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதால் பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு பேருந்திலிருந்து இறங்கினர். ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவ்வழியாக வந்த அரசு பேருந்துகளை நிறுத்தி தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற வழக்கறிஞர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதியடைந்ததுடன் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதால் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். இதனால் ஜிஎஸ்டி சாலையில் 2 மணி நேரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வண்டி நான் நிப்பாட்டிட்டேன். வண்டி எடுக்கல, எதுவும் பண்ணல, நிப்பாட்ட இறங்கிட்டேன். வண்டியை விட்டு இறங்கி என்ன பார்க்கலாமா 4-5 பேர் ரவுடு லேடி எல்லாம் சேர்த்து மொத்தமானு கேட்டு எனக்கு சம்மாடி அடிக்கலாம் சார். கண்டெக்ட் ஃபுல்லாக மாதிரி சார் ஃபுல்லாக அடிச்சு வீடியோ இருக்கு. ஏடிஎம்கே வண்டி சார், ஏடிஎம்கே வண்டி. அந்த வண்டி ஏடிஎம்கே வண்டி தார் வண்டி, ஏடிஎம்கே தார் வண்டி. அந்த வண்டி எல்லாம் 4 பேருக்கு இருக்கு. அந்த லேடி மேலே அடிச்சு ஆயிரம்ன்றாங்க சார். போன பாக்கெட்ல மேல ஏறி சம்மாடி அடிக்கிறாங்க சார். எல்லாருமே வக்கீல் சார், எல்லாருமே வக்கீல் மொத்தமான பேசி அடிக்கிறாங்க சார். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.